இப்போ 2 நாட்களாக ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது. தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணியில் இணைய போகிறது. அவங்களுக்கு 60 சீட் என்பது ஒதுக்க போறாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை என்பது நடந்துகிட்டு இருக்கு. ஆந்திராவுல உச்ச நடிகராக இருந்து ஒருத்தவர் துணை சிஎம் ஆயிருக்கிறார். அவர் மூலமாக தான் அந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற செய்திகள் எல்லாம் பாஜக ஆதரவு முகநூல் பக்கங்கள், உங்களுடைய ஆதரவு மீடியாக்கள் எல்லாம் வந்து செய்தி கசிவதை பார்க்க முடியுது. தேர்தலை ஒட்டி இப்போ விஜயுடைய பர்சனல் வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி வர இருக்கிறது. அதே போல சிபிஐயுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க கரூர் வழக்குல. இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த செய்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த சூழ்நிலையில இப்ப வரக்கூடிய செய்திகளை வந்து நான் வந்து ஒரு ஒரு ரூமரா தான் பார்க்கிறேன், வதந்திகளா தான் பார்க்கிறேன். ஏன்னா நம்பகத்தன்மை அற்ற விஷயங்கள்ல இருந்து வருது. குறிப்பா தாவேக்காவை பொறுத்தவரையிலும் அவங்க எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அந்த கட்சியில வெளிப்படைத்தன்மை என்பது கொஞ்சம் கூட கிடையாது. போன வாரம் வரலும் நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியோட உறவு வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தீர்கள், சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். அதே மாதிரி திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட இருக்கிற காங்கிரஸ்க்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுதான் உங்க நிலைப்பாடு. எங்களை வந்து மதிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து நேர்முகமாவே சொன்னாங்க, நாங்க தாவேக்காவோட தொடர்புல இருக்கோம்னு. அந்த தொடர்பை வந்து நீங்க உறுதி செய்யல. ஆனா அதை நீங்க வந்து ரசிச்சீங்க, நீங்க வந்து சந்தோஷப்பட்டீங்க. அதுதான் தாவேக்கா. அந்த தாவேக்கா வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட பேசுதுன்ற அந்த செய்தி வருது. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 2 விஷயம் அரசியல்ல வந்து உண்மை. ஒண்ணு எதிரிக்கு எதிரி நண்பன். ஆனா இந்த உண்மை விஜய் அவர்களுக்கு தெரியாது. அது ஒரு உண்மை. 2வது, அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பரும் கிடையாது. அரசியல் சூழல் அதற்கேற்றாற்போல் மாறும், தேர்தல் மாறும். இப்ப இந்த 2 விஷயங்கள் சொல்லும்போது நான் பேசுவது பாரதிய ஜனதா கட்சியோட விஜய் அவர்கள் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு 10 விழுக்காடு மேபி வாய்ப்பு இருக்கலாம். 90 விழுக்காடு போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த 60 சீட்டு 70 சீட்டு இவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 30 40 சீட்டு, ஒரு 40 சீட்டு வாங்கிக்கிறாங்க அப்படின்னா 110 சீட்டுக்கு மேல கூட்டணி கொடுத்துட்டா அதிமுக நிக்கிறதுக்கே வந்து 120 130 சீட்டு தான் இருக்கும். 120 சீட்ல அதிமுக நிக்குதுன்னா அந்த கூட்டணி தோத்து போயிடும். அது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இவர் முதல்லயே வந்திருந்தாரு கூட்டணிக்கு அப்படின்னா அது ஒரு நம்பர் கேம்ல சாத்தியம். இப்ப 70 சீட்டு விஜய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட்டணி சாத்தியம் இல்லை. ஒருவேளை விஜய் அவர்கள் அந்த எண்ணிக்கையை குறைத்து கொண்டு அவர் வராரு அப்படின்னா மேபி கூட்டணி சாத்தியப்படும். பட் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இந்த நொடியில தான் ஒரு முதலமைச்சராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இங்க அவரும் ஒரு சிஎம். அதனால அவர் என்ன வேணா பண்ணுவாரு, யாரு கூட வேணா போவாரு. தனி மனித ஒழுக்கத்தை பத்தி அவர் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. 1,50,00,000 கோடி ரூபாய் பணம் இன்கம் டாக்ஸ்க்கு கட்ட மாட்டாரு. கார் வாங்கினா வரி கட்ட மாட்டாரு. கரூர்ல அசம்பாவிதம் ஆனா மக்களை போய் சந்திக்க மாட்டாரு. யாருன்னா ரோட்ல தூய்மை பணியாளர் போராடினாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பார்ப்பாரு. அவர் ஒரு தினசா செய்வார். செய்யறதெல்லாம் அவர் செய்யறதா சரி, அவர் செய்யறதா அரசியல். அது ஏன் அப்படி நினைக்கிறாருன்னா, நான் முதல்வர் ஆயிட்டோம், முதல்வராக தான் இருக்கிறோம் அப்படின்னு அந்த மனநிலையில இருக்காரு. அப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவரு சீக்கிரமா கூட்டணிக்கு போவாரான்னு எனக்கு தெரியல. he thinks too much about himself. அதான் பிரச்சனை. ஓவர் கான்பிடன்ஸ் டு த கோர். அப்படி இருக்கிறவர் வந்து ஒரு யதார்த்த அரசியல்னா கூட்டணி போயிருக்கணும். அவர் கூட்டணி போகல. எனக்கு என்னன்னா ஒரு பத்திரிகையாளரா அவர் தனியா நின்று அவரோட வாக்கு விகிதாச்சாரம் வரும்பொழுது மக்கள் எவ்வளவு தெளிவானவர்கள் என்பது வெளியில வரும். ஒருவேளை அவரு அவரு அவரை சேஃப்டி பண்ணிக்கணும், அவர் வந்து இதற்கு மேலேயே வந்து அவர் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தக்கூடாதுன்னு யாருன்னா புத்தி கூர்மையா அவருக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அவர் கூட்டணிக்கு போகலாம். ஆனா அவர் அந்த தன்மையில இருக்கிறதுல அவர் வந்து தன்னை வந்து அதீதமாக நம்பிக்கொண்டிருக்கிறார். பார்க்கணும் தேர்தல் நேரத்துல. ஏன்னா நாட்கள் இருக்கு. தேர்தல் நேரத்துல எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். இது நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அது ஒண்ணு. 2வது, சமீபமா விஜய் அவர்கள் மீது வந்து நிறைய கெட்ட பேர் உருவாக்கி கொண்டிருக்கு. குறிப்பா ஒரு நடிகையோட வெளியில போறாரு, தனி மனித வாழ்க்கையில வீட்டம்மா வந்து பிரிஞ்சு இருக்கிறாரு, அவர் யாருக்கும் எதுவும் பண்றது கிடையாது, வெளியிலேயே வர்றது கிடையாது, கரூர் சம்பவத்துல மக்களை சரியா புரிஞ்சுக்கல, இந்த விமர்சனம் எல்லாம் இருக்கிறதுக்கு இப்ப இந்த செய்தியை கலப்பி விட்டா விஜய் மீது கெட்ட பேர் குறைஞ்சிட்டு ஓ விஜய் விஜய்னு திருப்பி பாசிட்டிவா பேசுவாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்ட செய்தியா கூட இருக்கலாம். இது இன்னொன்னு விஜய் சைட்ல இருந்து தான் வரணும்னு கூட கிடையாதுங்க. திமுக சைட்ல இருந்து கூட வரலாம். ஏன் அப்படின்னா இத பத்தி பேசும்போது அமலாக்கத்துறை வழக்குகளோ இல்ல அமைச்சர்கள் பண்ண ஊழல் குற்றச்சாட்டுகளோ இல்ல அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகள், குறிப்பா ஓ பன்னீர்செல்வம் அவர் மீதும் சட்டத்துல வந்து ஒரு ஒரு வழக்கு பதியப்பட்டது. கோர்ட் வரலும் போனாங்க. சொத்து குவிப்பு, இவர் அதிகமா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாரு, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. இதெல்லாம் பேசாம விஜய் நடிகை, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கை, விஜயோட கூட்டணி, பாஜகவோட விஜய் சேருவாரா, மோடி அதை ஏற்பாரா, விஜய் அதை விரும்புவாரா, விஜய் துணை முதல்வரா, இல்ல விஜய் தான் முதல்வரா, இப்படியே போயிட்டு இருந்தா மக்களோட பிரச்சனை, மக்களோட தேவைகளை பேசாம, நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசாம திசை மாற்றுவது கூட இந்த மாதிரி செய்திகள் வந்து பரப்பி விடலாம். இதை யார் வேணா செய்யும்.
அதான் யதார்த்தம். ஆனா விஜய் வந்து அவங்க ஃபேமிலியை வந்து சொல்லும்போது ஒர்த்தே கிடையாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதும் ஒரு விமர்சனம் ஆயிருக்குல்ல சார். அவரு வந்து தெரிஞ்சு பண்றாரா, தெரியாம பண்றாரான்னு தெரியல. ஒரு ம். குடும்பத்துல இருக்கிறவங்கள வந்து வொர்த்தே இல்லன்னு சொல்றது அவரோட குறைந்த புரிதலை காட்டுகிறது முதல்ல. இவரு நாளைக்கு வந்து வயசான காலத்துல இவரு என்ன 10 பேரு, 5 பேரையே வச்சுட்டு எல்லாமே பண்ணிக்கிருவாரா இவரு? தனி மரம் தோப்பாவாதுன்னு சொல்லுவாங்க. தமிழக கலாச்சாரம் என்பது வந்து அந்த கூட்டு குடும்பமா இருக்கிறது, ஒரு ஒரு பின்புலத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வொர்த் இல்லன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, யார நம்பி 25 ஆண்டு காலம் கூட இருந்தாரோ, பயணம் பண்ணாரோ, வாழ்ந்தாரோ, அவங்கள வொர்த் இல்லன்றது பொது வெளியில சொல்றாரு. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவரு அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். யாரு? விஜய் அவர்கள். பாதிக்கப்பட்டது வெளியில பேசு பொருளா இருக்குன்றத உணர்றாரு. தன்னோட தொண்டர்கள் அத பத்தி பேசுறாங்க. தன்னோட தொண்டர்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவர் மனசுல இருக்கிறத சொல்றாரு. அவருக்கு வேணா வொர்த்தே இல்ல, வொர்த் இருக்குதான்னு சொல்லுவாங்க. பட் எதிர்ல இருக்கிறது ஒரு குடும்பம் இல்லையா? 3 பேரு. அது எப்படி வொர்த்தே இல்லன்னு கடந்து போக முடியும்? ஒரு மனித உயிரோ, இல்ல மனித உறவுகளோ, இல்ல மனித சிந்தனைகளோ வொர்த்தே இல்லன்றது அறிவு சார்ந்தவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. ஒரு ம். விஷயம் வொர்த்தா, வொர்த் இல்லையா அதாவது இறந்த பிறகும் தன்னோட உடலை ஐயா நல்லகண்ணு என்ன பண்றாரு? மாணவர்கள் படிப்பதற்கு குடுக்குறாரு. இந்த உடல்ல ஒண்ணும் இல்ல. வாழ்ந்தாரு, சேவை செய்தாரு, காசு பணம் சம்பாதிக்கல. அரசியல் நேர்மை அப்டின்னா, அது ஐயா நல்லகண்ணு பேர் எடுத்தவரு. இறந்த பிறகும் மண்ணுக்கு உடல் போக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உடல வந்து குடுக்குறாரு. இந்த உடம்பு தண்டம் தானே, இது வொர்த்தே இல்லன்னு சொல்லி தூக்கி போட சொல்லல. என் உடம்ப வந்து மாணவர்களுக்கு குடுங்க, படிக்கட்டும். வேற எதனா என்கிட்ட இருந்தா எடுத்துக்கங்கன்னாரு. ஆனா இவரு என்ன பண்றாரு? உயிரோட இருக்கிறவங்கள, வாழுறவங்கள, ஒரு ஒரு உணர்வாளர்கள, தமிழ் பேசக்கூடியவர்கள, தமிழ் சொந்தங்கள வொர்த் இல்லன்றாரு. அப்ப அவரு சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படணும். அவரு அவரு நினைக்கிறத அவர் பேசிட்டு போறாரு. அது ஒரு நல்ல அரசியல் ஆளுமையோ, நல்ல தலைமை பண்போ இல்லை என்பது என்னோட புரிதல். சார் இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இலவசத்திற்கு எதிரானவர் அப்படின்ற கண்ணோட்டம் என்பது அவர் தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அவர் நடித்த சர்க்கார் படத்துல அவர் இலவசத்துக்கு எல்லாம் தூக்கி நெருப்புல எரிஞ்சதை பார்த்து அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே நெருப்புல எரிஞ்சாங்க. சமீபத்துல நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துல கூட ஓசி பஸ் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற முழக்கத்தை தாவேக்கினர் எழுப்புனாங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் எக்ஸ் ஐஆர்எஸ் அவருமே என்ன சொல்லியிருந்தாருன்னா, இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அதை தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா, அடிப்படை புரிதல் அடிப்படை அறிவே உங்களுக்கு கிடையாது அப்படின்ற விமர்சனத்தை வச்சிருந்தாரு. இப்ப விஜயே வந்துட்டு இவ்வளவு திட்டங்களை அறிவிக்கிறார் அப்படின்றப்போ விஜய் மாறுதல் அடைஞ்சிருக்கிறாரா இல்ல ஆட்சிக்கு எப்படியாவது வரணும் அதுக்காக ஒரு இப்படியான திட்டங்களை அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் அறிவிக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல வந்துங்க, விஜய் அவர்கள் அதிகம் படிக்கல. அவர் வந்து ஒரு சாமானியனா இருந்து உச்சகட்ட நடிகரா மாறுனவரு. அவர் வந்து பெரிய ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சாரு, எம்பிபிஎஸ் படிச்சாரு, கலெக்டர் படிச்சாரு சொல்ல முடியாது. வழக்கறிஞர் படிச்சாரு. ஆனா அருண்ராஜ் ஐஏஆர்எஸ் படிச்சவர். மெத்த படிச்சவர். இந்தியத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதி அதிகாரியா வந்தவர். அவருக்குமே அரசியல் புரிதல் இல்லன்றது இதுல அப்பட்டமா தெரியுது. அதாவது இலவசம் அப்டின்னா, முதல்ல எது இலவசம்ன்றது முக்கியங்க. இப்ப வந்து சினிமா டிக்கெட்டுக்கு நீங்க இலவசமா டிக்கெட் குடுக்குறீங்கன்னா, அது தேவையில்லாத செலவு. ஒரு குழந்தை பொறக்குறான். அந்த குழந்தைக்கு வந்து சத்துணவு போணும். அப்பா, அம்மாவுக்கு வசதி கிடையாது. 3 வேள அந்த குழந்தைக்கு ஆதாரம் போணும். அந்த குழந்தை நல்லபடியா வளரணும். அவன் ஒரு நல்ல பிரஜையா வரணும். நாட்டுல வேலைக்கு போணும். அவன் வரிய செலுத்தணும். அதன் மூலியமா அரசு வலுப்பெறணும். நாடு ஒழுக்கமாகணும் அப்டின்னா, அது வந்து இலவசம் கிடையாது. உதாரணத்துக்கு காலை உணவு திட்டம் முதலமைச்சர் கொண்டு வந்தார். அருமையான திட்டம். ஐயா தாத்தா காமராஜர் கொண்டு வந்தார். உணவு திட்டம். மதிய உணவு திட்டம், சத்துணவு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போகும்பொழுது சாப்பிட்டுட்டு போனா படிப்பு ஏறும். படிப்பு தான் ரொம்ப முக்கியம். சோ படிப்பும் குடுக்குறோம், உணவும் குடுக்குறோம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க. இப்ப அம்மா உணவகம் வந்து நெறைய பேர் சொல்ல முடியுமா? இது வேஸ்ட் சாப்பாடு போடுறதுல என்ன இருக்கு? அவங்களுக்கெல்லாம் கை, கால் இல்லையா? அப்படி கிடையாது. ஒருவேள முடியல. ஒருவேள அந்த நேரத்துல கையில காசு இல்ல. இல்ல அப்ப தேவைப்படுது. இல்ல எப்பவுமே தேவைப்படுது. உழைக்க முடியாது. இல்ல உடல்ல ஏதோ உபாதை இருக்கு. அந்த மாரி யாருமே பாதிக்கப்பட்டுறக் கூடாது. எந்த மூலையிலயும் யாருமே வந்து பசியோட போய் படுக்கக் கூடாது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு ஐயா தாத்தா வள்ளலார் சொன்ன மாரி, ராமலிங்க அடிகளார் சொன்ன மாரி, அதனுடைய பார்வையில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அப்ப இது இலவசம் கிடையாது. இது இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்கீம். அதாவது அரசு என்பது மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயந்திரம். அந்த இயந்திரம் மக்களுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்யலாம். அப்ப இவங்களுக்கு இலவசம்னா எது? இலவசம் இல்லாதது எதுன்றதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை. இப்போ ஒரு சிலது இப்போ வண்ண தொலைக்காட்சி குடுத்தது, மிக்ஸி குடுத்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியம் கிடையாது. தேவைன்னு நினைக்க முடியாது. ஆனா மக்கள் அதையும் விரும்புறாங்க. அப்ப மக்களோட எண்ணோட்டத்தையும் அங்க பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு அரசியல் கட்சி.
அதனால திராவிட கட்சிகளை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இலவசங்களை அள்ளி வீசுவாங்க. ஒரு சைடு இலவச அள்ளி வீசிட்டு ஒரு சைடு ஊழல் பெருச்சாளிகளா ஊழலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது திராவிட கட்சிகளோட வாடிக்கை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இலவசத்தை எதிர்க்கிறோம், திருடுறாங்க, ஊழல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்துல பயந்து கூனி குறுகி அதே இலவசங்களை திராவிட கட்சிகளை விட அதிகமா அறிவிக்கிறாங்க. யாரு? விஜய் அவர்களும் விஜய் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அதை வரவேற்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை தொடங்கும்போது இது தெரியாதா உங்களுக்கு? படிச்சவங்க தானே நீங்களாம், பண்பாளர் தானே, இது தெரியாதா உங்களுக்கு? இது இது தேவைன்னா தேவை, இது தேவையில்லைன்னா தேவையில்லை. இதுதான் அரசியல் முடிவு, அரசியல் புரிதல். இந்த புரிதல் ஏன் உங்களுக்கு இல்ல? ஒரு காலத்துல இலவசங்களை திட்டினீங்க, ஆனா இன்னைக்கு திமுக விடவும் அதிமுக விடவும் அதிகமா இலவசத்தை அறிவிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அரசியல் புரியல அப்படின்ற அந்த புள்ளியில நான் சந்தேகப்படுறது சரிதானே? அதுதான் சொல்றது, அந்த பக்குவம் இல்லை. எது இலவசம், எதை எவ்வளவு செய்யணும், எவ்வளவு கொடுக்கணும்ன்றது ஒரு கணக்குங்க. இந்த கணக்கு தெரியாம அவங்க வந்து யதார்த்தத்தை மீறி நேற்று நிறைய அறிவிப்புகள் அதிமுகவையும் ஓவர் டேக் பண்ணணும், முந்தி செல்லணும். அதனால இது இலவசம், அது இலவசம், அது இலவசம், இப்படியே போச்சுன்னா ஹெலிகாப்டர் தான் இலவசமா கொடுக்கணும். யதார்த்தத்தை மீறி அறிவிக்கிறார் அப்படின்றீங்க. இப்போ இலவசத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல பாஜகவை ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். அந்த வழக்கை தலைமை நீதிபதி இந்த மாசமே விசாரிக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கும் போது, ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி பாருங்க இவ்வளவு தூரத்திற்கு இலவசங்களை வந்து கொடுக்கறாங்க, புரிதலே இல்லாம கொடுக்கறாங்க, மாநிலமே திவாலாயிரம் போன்ற வாதங்களை எடுத்து வைக்கக்கூடியதற்கு விஜய் மறைமுகமாக உதவுகிறார் அப்படின்றத பார்க்கலாமா அந்த வாதங்கள் அடிப்படையில்? கண்டிப்பா இதை கோர்ட்ல முன்னாடி எடுத்துட்டு போய் காட்டும் போது திமுக இதை சொல்லியிருக்குங்க, அதிமுக இதை சொல்லியிருக்கு, ஆந்திரால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவரு ஒரு படி மேல போயிட்டாரு, இப்படியே போச்சுன்னா இது திவால் ஆகுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீதிபதி அதை எப்படி பாக்குறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறாரு, சட்டத்தின் முன்னாடி அதோட சரத்துகள் என்ன அப்படின்றது கண்டிப்பா ஒரு பேசு பொருளாகும். தீர்ப்பு ஒருவேளை இது இந்த விஷயத்துல வந்துங்க இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டிசிஷன். கோர்ட் வந்து அரசு என்ன செய்யணும் அப்படின்றத கோர்ட் வந்து அது இல்லீகல்னா தான் தடுக்க முடியும். இலவசம் கொடுக்கறதுன்றது இல்லீகல் அல்ல, லீகல். ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய சொந்த மக்கள் கிட்ட வரியை எப்படி வேணா வாங்கிக்கலாம், எவ்வளவு வேணா ஏத்திக்கலாம்னு சட்டம் இருக்கும் பொழுது இலவசம் கொடுக்க கூடாது, சட்டத்தால தடுக்க முடியாது. அப்ப இது வந்து ஒரு 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 தார்மீக அடிப்படையில ஒரு கேள்வி. இது சாத்தியமா சாத்தியம் இல்லைன்றதா அங்க பொருள். சாத்தியம் இருந்தா செய்ய போறோம், சாத்தியம் இல்லைன்னா செய்ய மாட்டோம்னு கூட ஒரு வேட்புமனு மனு தாக்கல சொன்னாங்கன்னா நீதிமன்றம் அதை கடந்து போகும். ஆனா இது கண்டிப்பா ஒரு பேசு பொருளாகும். விஜய் அவர்கள் அறிவிச்ச இந்த காரணங்களால கோர்ட்ல மேபி இதையும் வந்து கோடிட்டு காட்டுவாங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு நிறைய தொழில்கள் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.